ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। ஸ்ரீனிவாச பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வசிஷ்ட பகவானுக்கு நாரத பகவான் உபதேசித்த ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே இப்பொழுது நாம் 135வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இரண்யகசிபுவை எம்மனுமான் சம்மரித்த பிற்பாடு உலகமளவுக்கும் ஒன்று புரிந்தது. என்னன்னா, ஆபத்து காலத்தில் உடனே காப்பாற்றக்கூடியவன் நரசிம்மன் தான். நீ இதை சொல்லி கொடுத்துருக்கியோ இல்லையா வசிஷ்டா அப்படின்னு பிரம்மதேவனுடைய புத்திரர் நாரதர் வசிஷ்டரை பார்த்து சொன்னார். நான் எங்கே சொன்னேன்னார் வசிஷ்டர். இதை பாருப்பா, திரௌபதி இப்படி ஒரு ஸ்லோகம் சொன்னதாக உன் பேரன் எழுதியிருக்கான், கொள்ளு பேரன். யார்? வசிஷ்டருடைய பேரன் பராசரர். பராசருடைய பிள்ளை வியாசர், கொள்ளு பேரன் வசிஷ்டர். அவன் ஸ்லோகம் ஒன்று பிரசித்தம். திரௌபதியுடைய துயிலை உரிகிறான் துஷாசனன். சபை ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ராஜசூய பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட ராணி அவளுடைய தலைமயிரை பிடிச்சு தரதரன் இழுத்து வந்து நடு சபையில் நிறுத்தி அவளை பார்த்து, கட்டி சேட்டி, எங்கள் வீட்டு வேலைக்காரி ஆயிட்ட, இனிமேல் வேலைக்காரி குவார்டர்ஸ் தான் உனக்கு வாசம், உனக்கு எதுக்கு புடவை என்று சொல்லி அந்த திரௌபதியின் துகிலை உரிய பார்க்கிறான் துஷாசன். பீஷ்மர் தலை குனிஞ்சு நிற்கிறார். துரோணருக்கு ஒன்றுமே புரியலை. அஸ்வத்தாமக்கு ஆத்திரம் வருது. விதுரர் அநியாயம் அட்டூழியம் அப்படின்னு கத்துறார். ஆனால் துஷாசனம் நிறுத்தலை. அந்த பஞ்சபாண்டவர்கள் உட்காண்டிருக்காளே, அவர்கள் யாராவது ஒருத்தர் எழுந்து என்ன வேலை செய்கிற துரியோதனா துஷாசனம் கேட்கலாம் இல்லையோ? அவர்களோ தாங்கள் அடிமை ஆகிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அடிமை ஆயுதம் எடுக்கக்கூடாது தலைவருக்கு எதிர்க்க அப்படின்னு போதையில் உட்காந்துருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு மானம் பறி போகிறது. அந்த சமயத்தில் அடிமை தலைமை என்ன இருக்குது? எமர்ஜென்சி, உடனே செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை அவங்களுக்கும். அந்த மாதிரி நிலையில் திரௌபதி என்ன செய்யறதுன்னு யோசிச்சா. தன்னுடைய இடுப்பு புடவை முடிச்சு தான் பாக்கி, அது பிடிச்சு வச்சிருக்கா. இனிமேல் சரி வராது, துஷாசனுடைய முரட்டுத்தனத்துக்கு நான் வீடு கொடுக்க இயலாது. இப்போ என்ன செய்யலாம்? தாதிருக்ஷே சமோஸ்திதே பரிபவே. அப்பேற்பட்ட அவமானம் நேர்ந்த பொழுது
திரௌபதி சற்று தன்னுடைய புடவை முடிச்ச கூட விட்டா. கிருஷ்ணா காப்பாத்துன்னு கதை. அவன் இந்த கதையை எதுக்கு சொல்றீன்னு நாரதரே வசிஷ்டர் கேட்டார். அப்போ திரௌபதிக்கு நீ ராஜசூயாத்தில் இருந்தபோது சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துதான். அவ்வளோ நன்னா சொல்லிருக்க நீ உபன்யாசம். என்ன பண்ணியிருக்க? மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. பெரிய ஆபத்து வந்தவாறே, ஆபத்து சாதாரண மேஜர் ஆபத்து, அந்த மேஜர் ஆபத்து வந்தவாறே எப்படா தப்பிக்கிறது என்கிற கவலை இருந்தால் பகவான் ரிசிம்மனை ஹரியை ஸ்மரிக்க வேண்டும். அந்த ஹரி தான் யசோதை இளஞ்சங்கமாக வந்திருக்கான்னு திரௌபதிக்கு சொல்லி கொடுத்துருக்க. அதனால கிருஷ்ண துவாரகாவாசி காசி யாதவ நந்தனா இங்கே இருக்கே கிருஷ்ணா என்று கதறினாள். கோவிந்தா அப்படின்னு கதறினான். உடனே புடவைகளாக சுரந்தான் கிருஷ்ணன். உனக்கு தெரிஞ்சிருக்க இந்த விஷயம்? நீ சொல்லி கொடுத்தது தான். ஆமாம் நாரதர் நைக்க மறந்து போயிடுது. நாரதர் என்ன மறக்கலை, உனக்கு இந்த சஹஸ்ரநாமம் கேட்குற ஆர்வத்தில் சட்டுன்னு அது ஞாபகத்துக்கு வரல, விடு. ஆனால் ஒன்றும் நாம் இப்போ சொன்ன ஸ்லோகத்து மேலே சம்ஸ்கிருத வித்வான்களுக்கு ஏகப்பட்ட கோபம் வந்துடும். மகத்யாபதி சம்பிராப்தே அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லக்கூடாது. ஆபத்துங்கிறது சான்ஸ்கிரிட்டில் ஃபெமினின் ஜெண்டர். ஆமாம் சாமி, சான்ஸ்கிரிட்டில் ஆபத்து ஃபெமினின் ஜெண்டரா? ஒருத்தன் சொல்கிறான், ஐயோ அதான் சாமி மனைவி ஆபத்தாக இருக்கா எனக்கு அப்படின்னு. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் எப்படி? ஆபத்து என்கிற வார்த்தையை சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ஸ்ரீலிங்கத்தில் சொல்கிறது. சம்பத்தியும் அதுதான் சொல்கிறது. சம்பத்தும் ஸ்ரீலிங்கம் தான். அதனால பெண்களை குறைக்கிறது. அவங்களால தான் நமக்கு செல்வம் வரும், அவங்களால நமக்கு ஆபத்து வரும். அதனால் ரெண்டுத்தையும் சம்பத் ஆபத்து ரெண்டுமே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ஃபெமினின் ஜெண்டரில் சொல்லும். அது விடுங்க, சாதாரண விஷயம். ஆபதி மகத்தின்னு சொல்லக்கூடாது, மகத்தியா மாபதின்னு வரணும். அப்போ அப்படி கிராமர் இல்லாமல் சிஸ்டர் சொல்லிட்டாருன்னா, சுவாமி கஷ்டம் வரும்பொழுது கிராமர் பார்த்தா கஷ்டம் வரும். அவன் அவசரப்படுறான், அவன் கஷ்டப்பட்டு சுவாமி காப்பாற்றுக்கிறான். அந்த சமயத்தில் சரியான லிங்கம் பார்த்து சான்ஸ்கிரிட் கிராமர் படி சொல்லணும்னா கேட்பான். அதனால நான் சொல்லி கொடுத்தேன். அதை விடு. அப்படியே ஆபத்திலே காப்பாற்றுபவன் ஹரி. யார்? நரசிம்மன். ஆகையினால தான் பக்தர்கள் என்ன பண்ணினாங்க, எல்லா இடத்துலையும் அவனுக்கு விக்கிரகம் பிரதிஷ்டப்பட்டார். கோயில் எந்த கோயிலாக வேணாலும் இருக்கட்டும், பெருமாள் கோயில், நீங்கள் எந்த பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெரிய கோயில்களுக்கு போனால் நரசிம்மர் சன்னதி ஒன்று இருக்கும். நரசிம்மர் சன்னதி தனியாக இருக்கும். சில ஊரில் சக்கரத்தாழ்வாருடைய பின்னாடியே நரசிம்மர் உட்காந்துருப்பார். பார்த்துருக்கீங்களா? பெரிய கண்ணாடி போட்டிருப்பார். ஏன் எல்லா இடத்துலையும் பக்தர்கள் கூட்டம்? மெயின் பெருமாள் தான் இருக்கார், எங்க அவர் தான் காப்பாற்றுறாரு. அப்புறம் நரசிம்மமூர்த்தியாக ஒரு விக்கிரத்தையே வச்சு வழிபடணும்னா பக்த சங்கத்துக்கு, பக்தர்களுடைய கூட்டத்துக்கு ஒரு விஷயம் புரியும், இவர் தான் ஆபத்தில் உடனே காப்பாற்றுற வடிவத்தை உடையவர். அப்படி யாரோத்தர் பக்த கூட்டங்களில் அங்கெங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு வைக்கிறாரோ, அங்கங்கே பிரதிஷ்டை செய்து வைக்கப்படுகிறாரோ அவர் பக்த சங்க பிரதிஷ்டிதர். அந்த பக்த சங்க பிரதிஷ்டிதர் நரசிம்மன். நரசிம்மன் மட்டுமல்ல, ஸ்ரீனிவாசன். ஆண்டவன் சுவாமிகள் ஒரு கோயில் கட்டினார் ஒரு பெரிய ஊரில். அந்த கோயில் கட்டுறதுக்கு நிதி உதவி கேட்டார். ஒரு சேட்ஜி சொன்னால், வைகுண்டநாதர் கோயில் கட்டுங்க, நிதி உதவி பண்ணுறேன்னா. சரியாக நிதி உதவி பண்ணுறான் கோயிலுக்கு, வைகுண்டநாதர் கட்டிட்டார். கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வைகுண்டநாதர் கோயிலுக்கு வருமானம் வரல அவ்வளோவா. என்ன சுவாமின்னா, வைகுண்டநாதரை தரிசனம் பண்ணால் வைகுண்டம் அனுப்பிச்சிடுவார், பயப்படுறான், வரமாட்டேங்கிறாயா. பின்ன என்ன பண்ணுறான், பாலாஜியை போட்டு பக்கத்தில் அப்படின்னு. அவ்வளோதான் கூட்டம் வந்துவிட்டு. பக்த சங்கர்கள் பாலாஜியை தான் பிரதிஷ்டை பண்ணி வழிபடுவார். அப்படி பல இடங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபடப்படுவதாக இருப்பதனால நரசிம்மனை போல பாலாஜி ஸ்ரீனிவாசனும் பக்த சங்க பிரதிஷ்டிதர். எனவே இந்த திருநாமம் 135வது திருநாமம் பக்த சங்க பிரதிஷ்டிதன் என்பதாக வருகிறது என்று வசிஷ்டருக்கு சொல்கிறார் நம்ம நாரத பகவான். இதே நான் இப்போது சொன்ன கருத்தை உங்கள் மனசில் பதிப்பதற்காக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகமாக, சின்ன ஸ்லோகமாக சொல்கிறேன்.
பக்த சங்கை பிரியேணைஷ தத்ர தத்ர பிரதிஷ்டிதா ரக்ஷணாயேதி நாம்னைஷ பக்த சங்க பிரதிஷ்டிதா. ஆக காப்பாற்றுவதற்காக அங்கே அங்கே நாம் உடனே தியானம் பண்ண வேண்டிய மூர்த்தி நரசிம்மனாக அவதரித்த வெங்கடாச்சலபதி. ஆபத்து வந்தால் வெங்கடாச்சலபதி தான் உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு மஞ்சள் துணியை காசு முடிஞ்சு வச்சுட்டேன்னு இது போச்சு. அவ்வளோதான் வெங்கடாச்சலபதி அவ்வளோ பணம் வச்சுருக்கார், இதையும் விட போகிறதில்ல, அவர் உன்னை காப்பாற்ற தயாராகிடும். அப்படி பக்த சங்கர்களுடைய பக்தருடைய கூட்டம்னா பக்த சங்கம்னா பக்தருடைய கூட்டம் அர்த்தம். பக்தருடைய கூட்டத்தில் அங்கே அங்கே பிரதிஷ்டை செய்து வைத்து வணங்கப்படுகிறவனாகினால் பக்த சங்க பிரதிஷ்டை என்கிற திருநாமத்தோடு இருக்கிற எம்பெருமானை இந்த பொருளை உணர்ந்து அவன் திவ்யமங்கல விக்கிரகத்தை திருவுருவத்தை தியானம் பண்ணி ஜபியுங்கள், உங்களை காப்பாற்ற காத்து கொண்டிருக்கிறார் வெங்கடாச்சலபதி பாலாஜி. சொல்லுவோமாக, பக்த சங்க பிரதிஷ்டிதாய நமஹ, நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.